ஃபர்ஸ்ட் டைமாக இன்னாகரல் ரன் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் வரையும் போயிருந்தேங்க. நியூ ட்ரெயினா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஏற்கனவே ரன் ஆகிட்டு இருந்த ஒரு ட்ரெயினுக்கு ஐசிஎஃப் கோச்சஸில் ரன் ஆகிட்டு இருந்தது அந்த ட்ரெயின். அதை எடுத்துட்டு நியூவாக எல்ஹெச்பி கோச்சஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். எந்த ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து மயிலாடுதுறை ஜங்ஷன் வரையும் ரன் ஆகக்கூடிய மயிலாடுதுறை ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் தாங்க அந்த ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயினுக்கு நியூ கோச்சஸ் எல்லாமே சும்மா பல பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக இருந்ததுங்க. கோச்சஸ் ஃபுல்லாகவே ஏதாச்சும் டெக்கரேஷன்ஸ் அப்படிலாம் சிம்பிளாக தான் ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஒரு சின்னதாக ஒரு கேக் கட்டிங்கோட 7:15 கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து நம்மளோட இந்த ஜர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். திருப்பூர், ஈரோடு, கரூர் வழியா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணோம். திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்ல ரேக் ரிவர்ஸ் இருந்ததுங்க. ஸோ அங்கே இன்ஜின் சேஞ்ச் பண்ணாங்க. இந்த நியூ ரேக்ஸோட இன்டீரியர்ஸ் எல்லாமே குறைய சொல்ல முடியாதுங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. ஈவன் ரெஸ்ட் ரூம்ஸ் ஆகட்டும், ஏசி கோச்சஸ் ஆகட்டும், செகண்ட் சீட்டிங் எல்லாமே செம்மையா இருந்தது. எனக்கு மட்டும் ஒரு சின்ன ஃபீலிங், சீட்ஸோட வித் மட்டும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. திருச்சியில் ரிவர்சல் கம்ப்ளீட் பண்ணிட்டு கிளம்பின இந்த ட்ரெயின் தஞ்சாவூர், பாபநாசம், கும்பகோணம் வழியா 15 நிமிஷம் முன்னாடியே மயிலாடுதுறை ஜங்ஷன் ரீச் பண்ணிருச்சு. இந்த பிளாகோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க.